நான் தான் காஃபி போட்டேன். காஃபி தூள் வேலையா? அதான் இதை மிளகா தூள்ல போட்டேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வாய்ஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வாய்ஸில் எப்படி நீங்களுமே ஒரு வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ரெண்டே ஆப் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா CapCut அப்படின்ற இந்த ஆப், அடுத்து பார்த்தீங்கன்னா டர்போ VPNங்கிற இந்த ஆப். இந்த ஆப் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு VPN வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த ஆப் வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த CapCut வந்து இந்தியாவிலேருந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக பார்த்துட்டிங்கன்னா CapCutல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ், வாஷிங்டன்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா CapCutை வந்து உங்களால் ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மற்றபடி ஓப்பன் பண்ணிங்கன்னா நெட் கனெக்ட் ஆகாது, இன்டர்நெட் கனெக்ஷன் கட் ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா நான் சாம்பிளுக்கு வந்து இந்த ஒரு ஃபைலை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா அந்த வாய்ஸ், அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து எப்படி நம்ம மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு இது மாதிரி ஓப்பனே ஆகும் முதல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கீழே ஆட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து சவுண்ட்ஸ் கொடுத்து, ஸோ இப்போ அது லோட் ஆகி முடித்தோடனே ஸோ என்னுடைய கேலரியில் ஃப்ரம் டிவைஸ்லேருந்து ஒரு ஆடியோ வந்து நான் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆடியோவை எப்படி வந்து அந்த வித்தியாசமான குரலில் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா வாய்ஸ் எஃபெக்ட்ஸ்ன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். பிகாஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும். பேசிக்கில் பார்த்துட்டிங்கன்னா இந்த லோவில் வாய்ஸ் இது எந்த மாதிரி பிச்சில் வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டு கதை இருக்குது, ஒரு கதை ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த வாய்ஸ் வந்து உங்களால் எப்படி வேணாலுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம கேட்க வேண்டிய வாய்ஸ். இருங்க ஒரு நிமிஷம். ஃபன்னியில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ்டன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வாய்ஸ் தான் இவ்வளோ நாளாக நீங்கள் கேட்டுட்ருக்க அந்த வாய்ஸ். ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். பிகாஸ் நம்ம வாய்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் எவ்வளோ லெங்க்த்தாக வாய்ஸ் சூஸ் பண்ணிங்களோ அந்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணி முடித்து அந்த வாய்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி AI மூலமாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ ஆனால் வந்து அந்த வாய்ஸ் ரீசெண்ட் டைமில் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர ஹிட் ஆகி நீங்கள் ரீல்ஸில் பார்த்தாலும் சரி, இல்லை எதில் பார்த்தாலுமே சரி, நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தாலுமே சரி, இந்த வாய்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா லோடிங் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கிற வாய்ஸ் தான். பட் இருந்தாலும் அதுக்கே பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு சொல்லி பார்த்துங்க. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இன்னும் நிறைய வாய்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெட்ரோ வாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மெகாஃபோனில் பேசினா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஃபோக் வாய்ஸ். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா சிந்தட்டிக் எலக்ட்ரானிக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அது டபுள் சைடும் வந்து ஒரு மாதிரி எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிஸ்டார்ட்டோட விட வந்து இந்த சிம்பங் வாய்ஸ், ஸோ இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வாய்ஸு. ஸோ இந்த ட்ரிக்ஸ்டர் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க வாய்ஸு. ஸோ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ எல்லா வாய்ஸுமே கனெக்ட் ஆகுது மக்களே. ஆனால் அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பட் வெயிட் பண்ணுவோம் ஒரு செகண்ட் இருங்க. இது கேட்டிருப்பீங்க இந்த வாய்ஸ் நீங்கள் நிறைய இடத்துல. டிஸ்டார்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைமில் இந்த வாய்ஸ் கூட வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. 1 மினிட் இருங்க, நான் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி கால் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் அந்த வாய்ஸை போட்டுக்கிறேன், நீங்களே கேளுங்க. உலகத்துல பொதுவா 2 கதை இருக்கு. ஒரு கதை நம்ம எல்லாம் கேட்குற கதை, இன்னொரு கதை அது உருப்படாத கதை, அதை கேட்கவே கேட்காதீங்கன்றது தான் இந்த கதையோட முக்கியமான கதை. ஸோ கேட்டிங்களா, இந்த வாய்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடியோ கிளிப்லேருந்து நான் எடுத்து, ஸோ அதை பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ட்ரிக்ஸ்டர் அப்படின்ற வாய்ஸ் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணப்போ கூட பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த மாதிரி அந்த ஒரு நாய்ஸ் இல்லாமல் பக்காவாக நான் இன்னொரு வீடியோலேருந்து தான் எடுத்தேன் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இது மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன விதமான வாய்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலுமே இதுலேருந்து எடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு வீடியோவுமே பண்ணி காட்டுறேங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு கிளிப்பை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த கிளிப்பில் இருக்கக்கூடிய தமிழ் வாய்ஸை பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து கம்ப்ளீட்டாக இதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஜாக்கி சான் சீரிஸே நம்ம எடுத்துப்போம்.
ஸோ ஜாக்கி சான் சீரீஸ்லேருந்து தனியாக வந்து வாய்ஸை நம்ம எடுக்கணும். ஸோ வாய்ஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன மாதிரியான ஒரு வாய்ஸ் வேணாலும் மாற்ற முடியும். இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வருது. அது நமக்கு 15 நிமிஷம் 18 நிமிஷம் தேவையில்லை. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான ஒரு சில சீன்ஸை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கி ஜூலிலாம் பேசக்கூடிய டயலாக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் வந்து இப்போதைக்கு கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு சீனுக்கு இருக்கிற அந்த ஆடியோ மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வாய்ஸ் சேஞ்சரில் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்து வாய்ஸ் எஃபெக்டில் இந்த ட்ரிக்ஸ்டரில் நம்ம போட்டு பார்ப்போம். இருங்க. இந்த லெங்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து இந்த வாய்ஸ் ஓவரில் கொடுத்து நம்ம மாற்றிடலாம். 15 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் அதில் பண்ண முடியாது. அதை கிளியராக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரிக்ஸ்டரில் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. இது கம்ப்ளீட் ஆகி முடிச்சோன்னா நான் வந்து திரும்பி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், அந்த வாய்ஸ் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் சரியில்லைனால வந்து கனெக்ட் பண்ண முடியல. பட் நான் இந்த வாய்ஸை நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள். இதில் எந்த விதமான லேகுமே இருக்காது. 2 கதை இருக்கு. ஒரு கதை நம்ம எல்லாம் கேட்குற கதை, இன்னொரு கதை அது உருப்படாத கதை, அதை கேட்கவே. ஸோ இந்த வாய்ஸ் எப்படி வந்து கிளியராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா வாய்ஸுமே வந்து பக்கா கிளியராக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எந்த எஃபோர்ட்டுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட நெட் கனெக்ஷனும் அது கூட வந்து இந்த CapCut ஆப் அண்ட் டர்போ விபிஎன் இருந்தாலே போதும். உங்களால் ஈஸியாக வந்து இது மாதிரி எடிட் பண்ண முடியும். ஸோ அது போக வந்து இதுலேயே நிறையா விஷயங்கள் உங்களால் எடிட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த அனிமேஷனை வந்து நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இன் அனிமேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் ஆகட்டும், எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த CapCutல உங்களால் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களையும் உங்களால் வந்து இதில் பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப். இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான விஷயங்களுமே புரிஞ்சிடும். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டாகவே கொடுத்துருவாங்க. அதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதில் நீங்கள் எந்த விதமான ஒரு பைசாவும் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ ஏஐ பெயிண்டிங்கில் ஆரம்பித்து எல்லா விதமான கிளிப்புமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.